சில வாரங்களாக திட்டங்கள், வாக்குறுதிகள், குற்றச்சாட்டுகள் என சூடு பறந்த பீகார் தேர்தலில் முதற்கட்ட பரப்புரை நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரையின் கடைசி அஸ்திரமாக யோகி ஆதித்யநாத்தை களமிறக்கியது. அதிரடி அரசியலுக்கு பெயர் பெற்ற உத்தரப்பிரதேச முதலமைச்சரும் பாஜகவின் நட்சத்திர பரப்புரையாளருமான யோகி ஆதித்யநாத் பீகார் தர்பங்காவில் நடத்திய பேரணி வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி கூட்டணிக்கான ஆதரவை பெருக்கும் வகையில் அவரது பேச்சு அமைந்திருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தர்பங்கா மற்றும் வைஷாலி மாவட்டங்களில் நடந்த பேரணிகளில் பங்கேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலத்தை காட்டும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடியோ மேரா புத் சப்சே மஜ்பூத் திட்டத்தின் கீழ் பீகாரில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பெண் பணியாளர்களுடன் காணொலி மூலம் கலந்துரையாடினார். இந்தியா கூட்டணி மீதான கடும் விமர்சனங்கள் அவரது பேச்சின் முக்கிய அம்சங்களாக இருந்தன. லாலுவின் அழுத்தம் காரணமாகவே மகா கூட்டணிக்கு தேஜஸ்வி யாதவை முதல்வர் வேட்பாளராக ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டதாக மோடி குற்றம் சாட்டினார். மறுபுறம் மகா கூட்டணியும் கடைசி நேர பரப்புரையை வலுப்படுத்தியது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே நிதிஷ் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதாக விமர்சித்தார். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விஷயத்திலும் பொருளாதார உயர்வை ஏற்படுத்துவதிலும் மகா கூட்டணி முழுமையாக அர்ப்பணிப்புடன் உள்ளது என்றும் வலியுறுத்தினார். நவம்பர் 6ஆம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பாட்னாவில் உள்ள விநியோக மையங்களில் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு பொருட்களை சேகரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. பரப்புரையின் முடிவுகளை எப்படி ஆய்வு செய்தாலும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு பல இடங்களில் நெருக்கமான போட்டி இருக்கும் என்றே அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர்.